இந்த நீதிமொழிக்கு ஆவிக்குரிய பொருளை கொடுப்போம் என்றால் தானியத்தை கர்த்தருடைய வார்த்தையோடு ஒப்பிடலாம். கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரர்களுக்கு மட்டும் உரியதல்ல. நீங்கள் கர்த்தரை நேசிக்கும் ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த பணியையும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பாய் இருக்கிறது. வசனத்தை விதைக்காமல் அதை கட்டி வைப்பீர்கள் என்றால் உங்களோடு பணி செய்பவர்கள் ஒரு நாள் வேத வசனங்களை அறிந்திருக்கும் இவர்கள், நான் வேதனையோடு இருந்த நேரத்தில் அதை எனக்கு தரவில்லையே என்று உங்களை குறித்து வேதனைப்படும் நேரம் வரலாம். மரமும் அதன் பழமும் என்பது தமிழ் பழமொழியாகும். இதன் பொருள் மரம் எப்படி இருக்குமோ அதற்கேற்ப அதன் பழமும் இருக்கும் என்பதே. இதை பொதுவாக ஒரு பெற்றோர் எப்படி இருப்பார்களோ அவர்களின் குழந்தைகளும் அதற்கேற்பவே வளர்வார்கள் என்பதை குறிப்பதற்கு பயன்படுத்தப்படுவார்கள். மரம் தனது பழத்தின் மூலம் தன் தன்மையை காட்டுகிறது. மரம் எப்படி இருக்குமோ அதனுடைய பழமும் அவ்விதமே இருக்கும். இதை ஒப்பிட்டு மனித வாழ்க்கையில் பெற்றோர் மற்றும் குழந்தைகளின் உறவுகளை விளக்குவது வழக்கம். பெற்றோரின் குணம், எண்ணங்கள், பழக்க வழக்கங்கள், நேர்மைகள், ஒழுக்கங்கள் குழந்தைகளின் மீது செல்வாக்கை ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக, ஒரு பெற்றோர் நல்ல குணத்துடன் நேர்மையாக வாழ்ந்தால் குழந்தையும் பெரும்பாலும் அதே வழியிலே பயணிக்கும் என்பதை குறிக்கும். இதே போலத்தான் ஞானம் ஒருவரிடம் இருக்கிறது என்பதை அவர்களுடைய குணநலன்களின் மூலம் நாம் கண்டுகொள்ள முடியும். அது என்ன குணநலன்கள், எப்படிப்பட்ட குணநலன்கள் என்பதை இந்த காணொளியில் நாம் காணலாம். வாருங்கள், இணைந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, இந்நாட்களிலே நாம் நீதிமொழிகளின் புத்தகத்தை கற்று வருகிறோம். நிகழ்ச்சிகளை கேட்டு கடிதம் எழுதிய தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட உங்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருப்பதாக. ஏற்கனவே நாம் பார்த்தது போல இப்பொழுது இளைஞன் கல்லூரிக்கு வந்துவிட்டான். ஞானமாகிய கிறிஸ்து அவனுக்கு ஆசிரியராயிருக்கிறார். ஞானம் பெரு வழிகளிலேயும் தெருக்களிலும் சென்று தனக்காக மாணவர்களை சேர்த்து கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. இப்பொழுது ஞானம் ஒரு வகுப்பு நடத்துகிறது. நீதிமொழிகள் மூலமாய் அது பாடம் எடுக்கிறது. இந்த நீதிமொழிகள் 2 அடி செய்யுள்களாய் வருகிறது. பொதுவாக அந்த 2 அடிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாயிருக்கிறது. எபிரேய செய்யுள் பொதுவாக சொன்ன கருத்துக்களை திரும்ப சொல்லும் குணநலனுடையவை மட்டுமல்ல, 2 அடி செய்யுளிலே எதிர்மறையான சத்தியங்களும் சொல்லப்பட்டிருக்கும். நீதிமானுக்கு கிடைப்பது இது, துன்மார்க்கனுக்கு கிடைப்பது அது என்று எதிர்மறையான சத்தியங்களும் கூறப்பட்டிருக்கும். வியாபாரத்தை குறித்த அருமையான ஒரு ஆலோசனை பாருங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது, சுமுத்திரையான நிறைக்கல்லோ அவருக்கு பிரியம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட உங்கள் வியாபாரத்திலே ஈடுபாடு உள்ளவராய் இருக்கிறார். அவரை நீங்கள் உங்கள் பங்குதாரராக ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் தவறான வழிகளை பின்பற்றுகிறவர்களாய் இருந்தால் அவர் உங்களோடு கூட பங்குதாரராய் இருப்பதில்லை. ஆனால் நீங்கள் உண்மை உள்ள ஒரு வியாபாரியாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு பங்குதாரராய் இருக்க விரும்புகிறார். கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொரு வியாபாரியும் தொழில் அதிபதிகளும் தங்கள் தொழிலிலே வியாபாரத்திலே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். அநேக இப்படிப்பட்ட உண்மை உள்ள தொழில் அதிபதிகள், வியாபாரிகள் உண்டு. அவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாம் கர்த்தரை துதிப்போமாக. தங்கள் தொழிலிலே உண்மையாயிருக்க முடியவில்லையே என்பதனாலே தங்கள் தொழிலையே மாற்றிக்கொண்ட விசுவாசிகளையும் நான் அறிந்திருக்கிறேன். பலவிதமான போட்டி பொறாமைகளின் மத்தியிலேயும் இன்றைக்கும் உண்மை உள்ள தொழிலாளிகள், தொழிலதிபதிகள், வியாபாரிகள் உண்டே. கள்ளத்தராசு என்று சொல்லும் பொழுது தங்களிடத்திலே பொருள் வாங்க வரும் பொழுது தரக்குறைவான பொருளினாலோ தவறான இடையினாலோ பொருள் ஈட்ட முயல்கிறவர்களை கர்த்தர் அருவருக்கிறார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. பொதுவாக காணப்படுகிற மற்றும் ஒரு பாவம் பெருமை. அதைத்தான் அகந்தை என்றும் சொல்லுகிறோம். இப்பொழுதுதான் இளைஞனுக்கு வாழ்க்கை குறித்த பாடங்கள் எடுக்கப்படுகின்றன. முதலாவதாகவே பெருமையை குறித்து எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் எந்த நிலைமையில் உள்ள ஒரு மனிதனும் பெருமை உள்ளவனாக வாழ முடியும். தன்னுடைய தொழிலிலோ
தன்னுடைய வியாபாரத்திலோ தன்னுடைய பணியிலோ தாழ்ந்த நிலையிலே இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவன் பெருமை உள்ளவனாக மாற முடியும். இங்கே பெருமைக்கும் தாழ்மைக்கும் உள்ள வேறுபாட்டை தெளிவுபடுத்துகிறார். பெருமையானது எப்பொழுதுமே அந்த மனிதனுக்கு வெட்கத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு பல நேரங்களிலே அவர்கள் வெட்கப்பட்டு போகும் சூழ்நிலைகள் வந்து சேருகின்றன. சிலர் உணர்வடைகிறார்கள், சிலர் மேலும் பெருமை உள்ளவர்களாகிறார்கள். நீதிமொழிகளின் புத்தகத்திலே பெருமை குறித்து பல இடங்களிலே நாம் எச்சரிக்கப்படுகிறோம். ஆனால் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்திலே தான் ஞானம் உண்டு. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். ஒரு மனிதன் சத்தியத்திலே நடக்க விருப்பமுள்ளவனாய் இருப்பான் என்றால், அதுவே அவனுடைய இருதயத்தின் வாஞ்சியாய் இருக்கும் என்றால், தூய ஆவியானவரின் வழிநடத்தலை அவன் எதிர்பார்க்கலாம். இதற்கு எதிர்மறையானது என்ன? துரோகிகளின் மாறுபாடு அவர்களை பாழாக்குகிறது. செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும் என்று சொல்லும் பொழுது, இன்று பலருடைய கேள்வி, நான் ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கிறேனே, நான் கர்த்தருடைய வழிகளை எப்படி அறிந்து கொள்வது என்று கேட்கிறார்கள். பல விசுவாசிகளுடைய அனுபவம் என்னவென்றால், நாம் எந்த பாதையிலே செல்ல வேண்டுமோ அந்த பாதையை மட்டுமே கர்த்தர் நம்முன் திறந்து வைக்கிறவராயிருக்கிறார். ஒரு பள்ளிக்கோ கல்லூரிக்கோ நீங்கள் செல்ல வேண்டுமென்றால் அதற்கான பண சகாயத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் வியாபாரத்திலே விரிவாக்கத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அதில் கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்கும் பொழுது அதற்கான வாசல்களை கர்த்தரே திறப்பார். பல வாசல்கள் திறந்திருக்கும் பொழுதும் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலைமையிலே இருக்கும் பொழுதும் கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காக நீங்கள் தொடர்ந்து காத்திருங்கள். அவசரப்பட்டு தீர்மானம் செய்யாதிருங்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். இந்த நீதிமொழிகள் உங்களுக்கு ஐஸ்வர்யவானை குறித்தும் லாசரை குறித்தும் இயேசு சொன்ன சம்பவம் நினைவுபடுத்துகிறது இல்லையா? இருவரும் மரித்தார்கள். செல்வந்தனான மனிதனுக்கு நியாய தீர்ப்பின் நாளிலே அவனுடைய செல்வம் எந்த வழியிலேயும் உதவி செய்யவில்லை. ஆனால் பிச்சைக்காரனைப் போல தருத்தரனாய் இருந்த லாசர்வின் நீதி அவனை ஆபிரகாமின் மடிக்கே எடுத்து சென்று விட்டது. பிரியமானவர்களே, செல்வத்திற்கு தங்கள் வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்கிற எவருமே முக்கியத்துவம் அல்லாததற்கே முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். செல்வத்திலே தவறில்லை, ஆனால் அது நம்முடைய எஜமானாகிவிடக்கூடாது. அதை நம்முடைய வேலைக்காரனாகவே நாம் வைத்திருக்க வேண்டும். இந்த உலகத்திலே செல்வத்தினாலே நீங்கள் எதையும் வாங்கக்கூடிய ஒருவராயிருக்கலாம். ஆனால் மறுமையிலே செல்வத்தினாலே நீங்கள் எதையுமே வாங்க முடியாது என்பதையும் அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். அதே வேளையிலே கர்த்தர் மேலுள்ள அன்பினாலே, நன்றி உணர்வினாலே கர்த்தருடைய ஊழியங்களுக்கு தங்கள் செல்வத்தை கொடுப்பவர்களுக்கு பலன் உண்டு என்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் கூறியிருக்கிறார். கர்த்தருடைய பணிக்காக நீங்கள் செலவு செய்யும் பொழுது உங்களுக்காக நீங்கள் எதையும் வாங்குகிறதில்லை. நீங்கள் தியாகம் செய்கிறீர்கள். மற்றும் ஒருவர் வாழ்வு பெறுகிறார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள், உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். செம்மையானவருடைய நீதி அவர்களை தப்புவிக்கும், துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள். உத்தமமானவர்கள், செம்மையானவர்கள், இவர்களுடைய நீதி அவர்களுடைய வழியை செம்மைப்படுத்துகிறது. அது அவர்களை தப்புவிக்கிறது. ஆனால் சட்டத்தை மதிக்காதவர்கள், சட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்கள், துன்மார்க்கர்கள் தாங்கள் செய்யும் தவறிலேயே பிடிக்கப்படுவார்கள். தாங்கள் செய்யும் துன்மார்க்கத்திலேயே விழுந்து போவார்கள். 7ஆம் 8ஆம் வசனங்களை பாருங்கள். துன்மார்க்கன் மரிக்கும்போது அவன் நம்பிக்கை அழியும், அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான், அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு ஆமானை நினைவுபடுத்துகிறது இல்லையா? எஸ்தரின் புத்தகத்திலே ஆமான் பெருமை உள்ளவனாக தவறான காரியங்களை எதிர்பார்த்து திட்டமிட்டான். ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாம் இழந்தவனாய் மரித்தான். நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான் என்பது மொர்தெகாயை நமக்கு நினைவுபடுத்துகிறது. துன்மார்க்கனான ஆமான் இருந்த இடத்திற்கு மொர்தெகாய் உயர்த்தப்பட்டான். இன்றைக்கும் இதுபோன்ற சம்பவங்களை உங்களை சுற்றி நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய சத்தியம் மாறாதது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்,
மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான், நீதிமானோ அறிவினால் தப்புகிறான். மாயக்காரன் என்னும் கிரேக்க வார்த்தை பின்னால் இருந்து வரும் சத்தத்திற்கு பதில் உரைத்தல் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது கிரேக்க நாடகங்களிலே மேடைகளிலே முன்னாலே நிற்கிற ஒருவருக்கு பின்னாலிருந்து அவர்கள் எதை சொல்ல வேண்டும் என்பதை நினைப்பூட்டும் பொழுது முன்னாலே அவர்கள் அதை சத்தமாய் சொல்லுவார்கள். எனவே ஆவிக்குரிய காரியங்களிலே ஒருவர் மாயக்காரர் என்று சொல்லும் பொழுது அவருடைய உண்மையான குணநலனை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை, நாடகத்தைப் போல மற்றும் ஒருவரைப் போல அவர் நடிக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் உண்மையான கருத்தை உணராமல் எதற்காக தாங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்பதை கூட சிந்தியாமலே அவ்வாறு கூறுவார்கள். உண்மையாக அந்த நேரத்திலே தங்கள் இருதயத்தின் ஆழத்திலே அவர்கள் கர்த்தரை துதிக்கிறதில்லை. அவர்கள் வாய் மட்டுமே அந்த வார்த்தையை பொழிகிறது. மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான். இந்த மாயக்காரன் என்பவன் ஒரு நண்பனைப் போல நடிப்பான். ஆனால் நீங்கள் காணாமல் இருக்கும் பொழுது உங்கள் முதுகிலே கத்தியை வைப்பான். எதற்காக? தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் பாவத்தை மறைப்பதற்காக. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது வேத புத்தகத்திலே உங்களுக்கு யார் நினைவிற்கு வருகிறார்கள்? போத்திபாரின் மனைவி இல்லையா? அவள் யோசேப்பை தவறாக பயன்படுத்த விரும்பினாள். அவன் எதிர்த்து நின்ற பொழுது அவனையே குற்றவாளி என்று கூறிவிட்டாள். யோசேப்பு அன்று இருந்த நிலைமையிலே, அந்த சூழ்நிலையிலே யோசேப்பின் உண்மையான வார்த்தைகளை யாராவது நம்புவார்களா? அல்லது போத்திபாரின் வார்த்தைகளை நம்புவார்களா? சற்று யோசித்து பாருங்கள். நடந்த உண்மையை எடுத்து கூறக்கூட அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு துரதிர்ஷ்டவசமாக சபைகளிலேயும் மாயக்காரரான சிலர் தங்களை காத்துக்கொள்வதற்காக மிக பயங்கரமான காரியங்களை கூறுகிறார்கள். கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்களும் முகஸ்துதி பேசுகிறவர்களை இனம் கண்டுகொள்ளக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் களிகூரும், துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும். செம்மையானவருடைய ஆசீர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும், துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும். இந்த நீதிமொழிகளை நாம் தாவீதினுடைய வாழ்க்கையோடும் சவுலுடைய வாழ்க்கையோடும் ஒப்பிட்டு பார்க்கலாம். தாவீது இஸ்ரவேலின் அரசனான பொழுது எருசலேம் ஒரு மகா உன்னதமான நகரமாக இருக்கிறது. ஆனால் சவுல் அரசன் மரித்த பொழுது அவனுக்காக அதிகமானோர் அழுது புலம்பவில்லை. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். தாவீதே இந்த நீதிமொழிக்கும் ஒரு உதாரணமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் சற்றே நின்று எந்த அளவிற்கு தாவீதினுடைய வாழ்க்கை சாலமோனுடைய வாழ்க்கையை பாதித்திருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். தாவீதின் வாழ்க்கையிலே உரியாவை கொன்று அவனுடைய மனைவியை எடுத்துக்கொண்ட அந்த ஒரு சம்பவத்தை தவிர மற்றபடி தாவீதின் வாழ்க்கை சிறப்பானதாய் தெரிகிறது. தாவீதின் மகனான அப்சலோம் தாவீதிற்கு விரோதமாக கலகம் செய்த பொழுது தாவீது பட்டணத்தை விட்டு ஓட வேண்டியது இருந்தது. அந்த நேரத்திலே கூட சீமேயி என்பவன் சவுலின் குடும்பத்தைச் சேர்ந்தவன் தாவீதை சபித்தான், தூஷித்தான். தாவீதின் படைத்தலைவனான யோவாப் சீமேயை கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னான். அதற்கு தாவீது சொன்ன பதில் என்ன? அவனை கொல்ல வேண்டாம், அவன் இருதயத்திலிருந்து அவன் அதை பேசுகிறான். இது தேவன் எனக்கு கொடுக்கும் நியாய தீர்ப்பு என்று அமைதியாக இருந்து விட்டான். ஆம் பிரியமானவர்களே, புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். தாவீதின் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலேயும் தாவீது தான் ஒரு புத்திமான் என்பதை வெளிப்படுத்தி விடுகிறார். நீதிமொழிகளின் புத்தகத்திலே மிக அற்புதமான கொள்கைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இளைஞர்கள் இள வயதிலே இதை கற்றுக்கொள்வது மிக மிக சிறந்தது. சில தினங்களுக்கு முன்னர் ஒரு ஆலயத்திற்குள்ளே நான் தற்செயலாய் கடந்து சென்றேன். அப்பொழுது நான் கண்ட காட்சிக்காக ஆண்டவரை துதித்தேன். அநேக வாலிப சகோதரர்கள் ஆங்காங்கே தனித்தனியாய் முழங்காலிலே நின்று ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இன்று வாலிபர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்கிற எழுப்புதலுக்காக நாம் கர்த்தரை துதிப்போம். இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையிலே நீதிமொழிகளின் புத்தகத்திற்கு இடமளிப்பார்கள் என்றால் அவர்கள் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்வார்கள். அவரே ஞானம் என்னும் பள்ளியை நடத்துகிறார். அவரே நமக்கு ஞானமானார். நீதிமொழிகளின் புத்தகம் வாலிபர்களுக்கு தேவையான பொது அறிவை கொடுக்கிறதா இருக்கிறது. இன்று பல துறைகளிலே மக்கள் ஞானம் பெற்றவர்களாய் விளங்குகிறார்கள். ஆனால் பொது அறிவு என்பது குறைந்து கொண்டே செல்கிறது. பொது அறிவு என்றால் என்ன? ஒரு பாதையிலே நீங்கள் போய்க் கொண்டிருக்கிறீர்கள், வழியிலே ஒரு முள் கிடக்கிறது, அதை எடுத்து தூரமாக போட வேண்டும் என்ற அறிவு எல்லாருக்கும் வருகிறதில்லை. கடையிலே சாப்பாடு வாங்கி
சாப்பிட்டுவிட்டு இலையையும் தாளையும் போடுவதற்கான இடத்திலே போட வேண்டும் என்ற அறிவற்றவர்களும் உண்டு. பேருந்திலே பயணம் செய்யும் பொழுது வயோதிபர்கள் எத்தனையோ பேர் நின்று கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு எழுந்து இடமளிக்க வேண்டும் என்ற பொது அறிவு இல்லாத இளைஞர்கள் உண்டு. ஆனால் நீதிமொழிகளை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது அது அன்றாட வாழ்க்கையிலே தேவையான பொது அறிவையும் நமக்கு கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், புறங்கூறி திரிகிறவன் இரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். புறங்கூறி திரிகிறவன் என்பவன் மற்றும் ஒருவரை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை சொல்கிறவன். சில வேளைகளிலே அவன் கூறுவது உண்மையாயிருக்கலாம். ஆனால் அப்படி இருந்தாலும் அதை அவன் அவ்வாறு கூறக்கூடாது. ஒரு சகோதரன் பாவம் செய்துவிட்டான் என்பதை அறிந்திருந்தாலும் அவனிடத்திலேயே தனியாக சென்று அதை குறித்து பேசி அவனை வழிநடத்த வேண்டுமே தவிர எல்லாரிடத்திலேயும் போய் அவன் அப்படி செய்துவிட்டான், இவன் இப்படி செய்துவிட்டான் என்று கூற தேவையில்லை. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். பிரியமானவர்களே, நீங்கள் எத்தனை அறிவுள்ளவர்களாய் இருந்தாலும், எத்தனை தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கும் நல்ல ஆலோசனைகள் தேவை. ஞாபகம் இருக்கிறதா? நேபுகாத் நேச்சாருக்கு ஆலோசனைக்காரனாகவே தேவன் தானியேலை வைத்திருந்தார். தானியேல் அந்த அரசனுக்கு மிக அதிகமாக உதவி செய்தான். மட்டுமல்ல, கோரேஸ் ராஜாவுக்கும் தானியேல் ஆலோசனைக்காரராய் இருந்தார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான், பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான். முன்பின் அறியாதவர்களுக்காக வங்கிகளிலோ அல்லது மற்ற இடங்களிலேயோ கையெழுத்திடுவார்கள் என்றால் அது அவர்கள் செய்யும் பெரிய தவறு. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் சொல்வதை கவனியுங்கள். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாவ கடனை தீர்ப்பதற்காக அவர் தரித்திரரானார். நம்முடைய பாவத்தின் தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டியதற்கு அவர் நமக்காக அதை அனுபவித்தார். இந்த அவருடைய அனுபவம் தீர்க்க தரிசனமாக சங்கீதம் 69:4 சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கிறேன். சங்கீதம் 69:4, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறார்கள், வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டுமென்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள், நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. மேலும் ஏசாயா 53:7 வாசிக்கிறேன். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். மற்றும் ஒரு வசனத்தையும் கவனியுங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய பாவத்தையும் பாவத்தின் சம்பளத்தையும் அவர் எடுத்து கொண்டு விட்டார். இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் இல்லையா? அவர் என்னுடைய இடத்தை எடுத்துக்கொண்டார், அவர் உங்கள் இடத்தை எடுத்துக்கொண்டார். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நல்லொழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள், பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். பிரியமானவர்களே, இது ரூத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அவள் ஒரு விதவையாயிருந்தாள், ஏழையாயிருந்தாள், அவள் ஒரு பெண்ணாயிருந்தாள். என்றாலும் கனம் பொருந்திய பெண்ணாக தன்னை காத்து கொண்டாள். போவாஸ் அவளை குறித்து சொல்லும் பொழுது ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் என்று கூறினான். ஆம் பிரியமானவர்களே, பெத்லெஹேமிலே உள்ள எல்லாரும் ரூத் எவ்வளவு ஒரு ஒழுக்கமுள்ள பெண் என்பதை அறிந்திருந்தார்கள். ஆண் மக்களோடு பழகும் காரியங்களிலே மட்டுமல்ல, எல்லா காரியங்களிலேயும் அவளை குணமுள்ள பெண்ணாய் கண்டார்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் 2வது பகுதி போவாசை நமக்கு நினைவுபடுத்துகிறது. பராக்கிரமசாலிகள் ஐஸ்வர்யத்தை காப்பார்கள். மேலும் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வரை கவனியுங்கள். தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான், கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். துன்மார்க்கன் விருதா வேலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய்பலனை பெறுவான். நீதி ஜீவனுக்கு ஏதுவாகிறது போல் தீமையை பின்தொடர்கிறவன் மரணத்துக்கு ஏதுவாகிறான். மாறுபாடுள்ள இருதயமுடையவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்,
உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். கையோடே கைகோத்தாலும் துஷ்டன் தண்டனைக்கு தப்பான், நீதிமான்களுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும். இங்கே பாவத்திற்கும் நீதிக்கும் உள்ள வேறுபாட்டை மிக தெளிவாய் விளக்குகிறார். தீமையை தொடருகிறவர்கள் துன்மார்க்கர்கள். அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள். அவர்கள் தப்பிக்கொள்ள முடியாது. ஒரு விசுவாசி பெற்றெடுக்கும் நீதி கிறிஸ்துவினால் அவனுக்கு உண்டான நீதி. அவன் நீதியை பெற்றிருப்பதினாலே அவன் நியாயம் தீர்க்கப்பட போவதில்லை. மரணத்திலிருந்து நீங்கி அவன் ஜீவனை பெற்றவனாயிருக்கிறான். யோவான் 5:24 இதே சத்தியத்தை சொல்கிறது. தொடர்ந்து நீதிமொழிகள் 11:22 பாருங்கள். மதியேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பண்டியின் மூக்கிலுள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். அருமையானவர்களே, பொன் மூக்குத்தி போட்ட பண்டிகளை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? அழகுள்ள பெண்கள் சிலர் தங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு ஒழுக்கமும் அற்று தெரிகிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீதிமொழிகள் 11:23 பாருங்கள். நீதிமொழிகள் 11:23 நீதிமான்களுடைய ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கினையாய் முடியும். சமாதானத்திற்கும் சந்தோஷத்திற்குமான ஒரே வழி கிறிஸ்துவோடு கூட சரியான முறையிலே இணைக்கப்பட்டிருப்பதாகும். நீதிமொழிகள் 11:24-25 வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பிரியமானவர்களே, இது மிக பொதுவான அடிப்படையான கொள்கையாய் இருக்கிறது. கர்த்தருக்கு நாம் கொடுக்கும் காரியம் மிகச் சிறப்பாய் இதற்கு பொருத்தமாய் இருக்கிறது. வசனம் 26 பாருங்கள். தானியத்தை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள், விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். இந்த வசனம் நமக்கு யோசேப்பை நினைவுபடுத்துகிறது. தானியத்தை அவன் ஒருவருக்கும் கொடாமல் மூடி வைக்கவில்லை. 7 ஆண்டுகள் மிக கவனமாக அதை சேகரித்தான். பஞ்ச காலத்திலே மிக கவனமாக அதை விநியோகம் செய்தான். அந்த செயலினாலே அவனுடைய தகப்பனையும் சகோதரர்களையும் அவன் காப்பாற்றினான். தானியத்தை கட்டி வைக்கிறவன் என்பது நாபாலை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அவன் மதியீனனாயிருந்தான். அபிகாயில் என்னும் அழகான பெண்ணை அவன் விவாகம் செய்திருந்தான். ஆனால் தாவீது சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்த காலத்திலே நாபாலின் ஆடுகளுக்கு பாதுகாவல் கொடுத்து வந்தான். எனவே தனது ஊழியர்கள் பசியாயிருக்கும் பொழுது நாபாலிடத்திலே உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் தாவீது தனது ஆட்களை அனுப்பினான். ஆனால் நாபால் செய்ய வேண்டிய உதவியை செய்யவில்லை. பிரியமானவர்களே, மேலும் இந்த நீதிமொழிக்கு ஆவிக்குரிய பொருளை கொடுப்போம் என்றால் தானியத்தை கர்த்தருடைய வார்த்தையோடு நாம் ஒப்பிடலாம். கர்த்தருடைய வார்த்தை ஊழியக்காரர்களுக்கு மட்டும் உரியதல்ல. நீங்கள் கர்த்தரை நேசிக்கும் ஒரு விசுவாசியாயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் எந்த பணியையும் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டியதும் உங்களுடைய பொறுப்பாயிருக்கிறது. தானியமாகிய கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கட்டி வைப்பீர்கள் என்றால், மற்றவர்களோடு அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், ஒரு நாளிலே உங்களோடு பணி செய்கிறவர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், இந்த சகோதரனுக்கு வேத வசனத்தை குறித்து தெரியும், இந்த சகோதரிக்கு வேத வசனத்தை குறித்து தெரியும், ஆனால் நான் வேதனையோடு இருந்தபொழுது அவர்கள் அதை எனக்கு கொடுக்கவில்லையே என்று வேதனைப்படும் நேரம் வரும். அப்படிப்பட்ட காலங்களுக்கு முன்னதாக நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய அன்பை குறித்த கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாயிருக்கிறது. நாம் இன்று பல சத்தியங்களை குறித்து படித்தோம். நம்முடைய தொழிலிலே, நம்முடைய வியாபாரத்திலே எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு நினைவுபடுத்தினார். அது மட்டுமல்ல, நாம் எப்படி தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுத்தார். உத்தமத்திலே, நீதியிலே நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய வழிநடத்தல் எப்படி நமக்கு நிச்சயமாய் உண்டு என்பதையும் பார்த்தோம். நாம் செம்மையாக நடப்பது நம்மை தப்புவிக்கும் ஒரு காரியமாயிருக்கிறது. எந்தெந்த காரியங்களை யாரிடத்தில் பேசலாம் அல்லது பேசக்கூடாது என்பதை குறித்த அறிவு பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். மாறுபாடு உள்ள இருதயம் உள்ளவர்களாக அல்ல, கர்த்தருக்கு பிரியமானவர்களாக நீதியான காரியங்களுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அருமையான சகோதரனை, சகோதரியே, உங்களுக்கு அழகை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் உங்கள் வாயின் வார்த்தைகள், உங்கள் நடக்கை கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா அல்லது பன்றிக்கு பொன் மூக்குத்தி மாட்டியதைப் போல இருக்கிறதா என்பதை எண்ணி பாருங்கள். பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவதை விட தேவை உள்ளவர்களுக்கு வாரி இறைக்கும் பொழுது, ஆண்டவரே
நம்மை விருத்தி அடை செய்கிறார். தானியமாகிய கர்த்தருடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு விநியோகம் செய்வதிலேயும் நம்முடைய பங்கு என்ன என்பதை நிதானித்து அறிந்து உணர்ந்து செயல்பட நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலேயும் நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தின பலவிதமான அடிப்படை சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அடிக்கடி நீதிமொழிகளின் புத்தகத்தை நாங்கள் வாசிக்கவும் எங்கள் உள்ளத்திலே அவை ஆழமாக பதியவும் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலேயும் நாங்கள் நீதிமான்களாக, செம்மையானவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, உம்முடைய வசனங்களை விதைக்கிறவர்களாக, உம்முடைய பணிக்கென்று உற்சாகமாய் கொடுக்கிறவர்களாய் வாழ நீரே எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. யார் யாருடைய வாழ்க்கையிலே எந்தெந்த காரியங்களை அவர்கள் செய்யலாம் என்ற ஆலோசனையை நீர் கொடுத்திருக்கிறீரோ அதை அவர்கள் பூரணமாய் ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிய உதவி செய்யும். நீரே அதற்கான பலனையும் அவர்களுக்கு தாரும். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசு இரட்சகரின் இன்ப நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். ஞானத்துக்கு மதிப்பளிக்கும் அல்லது ஞானம் பெற்றிருக்கும் ஒரு நபர் கள்ளத்தராசை நிச்சயமாக தொடமாட்டார். போலி என்பது அவருடைய வாழ்வில் ஒரு அங்கமாக இருக்க வாய்ப்பில்லை. பெருமையான சிந்தையுடனும் அல்லது மேட்டிமையான சிந்தையுடனோ அவர் இருக்க மாட்டார். ஏனென்றால் பெருமை என்பது நம்முடைய வாழ்வை அழிக்கும் ஒரு உயிர்கொல்லியாகவே இருக்கிறது. ஞானமுள்ள ஒருவர் நீதி செய்வதற்கே தன்னுடைய வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்து அதற்கேற்ற வாழ்வில் உண்மையுடன் செம்மையான வழியில் நடப்பார். ஞானமுள்ளவர்கள் நீதிமான்களாக இருப்பார்கள். அதாவது அவர்கள் நடக்கும் அந்த ஆவியினாலேயே தப்பு வைக்கப்படுவார்கள். ஆனால் மாயக்காரர் அவர்களுடைய வாயினாலே அகப்பட்டு கொள்ளுகிறார்கள். நாம் காணொளியை கேட்டபடியே இன்றும் அநேக கிறிஸ்தவர்கள் நடிக்கிறவர்களாகவும் மாயக்காரரை போலவும் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய பாவங்களை மறைத்து அல்லது பாவத்தை சரி என்று நியாயப்படுத்தி பேசுகிற அநேக கிறிஸ்தவர்களை நம்மால் காண முடியும். அப்படியென்றால் அவர்கள் ஞானம் என்கிற கல்லூரியின் கீழே பயணிக்கவில்லை என்பது நமக்கு நன்றாக புலப்படுகிறது. ஆகவே ஞானவான் புத்திமானாய் இருக்கிறான், ஏனென்றால் அவன் தன் நாவை காத்து கொள்கிறான் என்று நாம் கற்றுக்கொண்டோம். அப்படியே நம்முடைய வாழ்விலும் நம்முடைய நாவை காத்து கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து நம்மை காத்து கொள்ள முடியும். எனவே பிரியமானவர்களே, ஆவியானவருடைய துணையினாலே நாம் தாழ்மையுள்ளவர்களாக, தொழில் உண்மையுள்ளவர்களாக, உத்தமமாக, கர்த்தருடைய பாதையில் நடக்கிறவர்களாக, பிறருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக நடந்து நாம் ஞானத்தின் கல்லூரியில் இருக்கிறோம் என்பதை பிறருக்கு நிரூபிப்போமா? நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். 1 யோவான் 5:14.